மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டாரு. நான் ஒரு பொண்ணு என்னை உட்கார வச்சு 10 ஆம்பளைக்கு நடுவில் என்னை உட்கார வச்சு பேசினாங்க. ரொம்ப எனக்கு அசிங்கமாக போச்சு. டோரையும் லாக் பண்ணிட்டாங்க, நான் ஓடிடக்கூடாதுன்னு. அப்போ பொண்ணுங்களுக்கே அங்கே சேஃப்டியே இல்லை அந்த அவர்கிட்ட. தமிழக வெற்றி கழக மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக பதவி வகித்து வந்த திருநகர் பகுதியை சேர்ந்த ஷர்மிளா என்பவர் தற்போது சுற்றுச்சூழல் அணி நிர்வாகியாக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் மதுரை தமிழக வெற்றி கழகம் தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டி தன்னிடம் 16 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாகவும் பணம் தரவில்லை என்பதற்காக தனது பதவியை பறித்து விட்டதாகவும் கூறி ஷர்மிளா தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார். அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் பல்க் அமௌண்ட்டை வாங்கி என்கிட்ட பல்க் அமௌண்ட்டை வாங்கி என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா கூட நகை வித்தாது எனக்கு கொடு. ஒரு கட்டத்துல என்னால முடியல, சூசைட் அட்டன் பண்ணேன். இப்போ இந்த லேண்டு போச்சு அப்படின்னா நான் எங்கள் அம்மா இருக்காங்களோ இல்லையோ நான் உயிரோட இருக்க மாட்டேன், இதோட நான் செத்துருவேன். இதனை அடுத்து அவர் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தாவேகா பெண் நிர்வாகி ஷர்மிளா ஒரு பரபரப்பு வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியதாவது: மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவியாக இருந்த என்னை அந்த போஸ்டிங்கில் இருந்து எடுத்துவிட்டு முத்துலட்சுமி என்கிற பெண்ணை போட்டுள்ளார்கள். முதலில் அமைப்பாளர், இணை அமைப்பாளர் என்று வரிசையாக வரும். எனக்கு கீழ் ஒருவரை நான் வைத்திருந்தேன். ஆனால் அவர்களை எடுத்துவிட்டு முத்துலட்சுமி என்பவரை போட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி எனக்கே தெரியாமல் தலைமையில் நேம் கொடுத்திருக்கிறார்கள். நீயே பாரு, உன்னையும் தூக்கிட்டு கடைசி முத்துலட்சுமியை தான் போடுவாங்க கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அப்படின்னாங்க. புதுசாக தான் ஆளுங்களை சேர்க்குறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா காசு இவர் கேட்குற அந்த 5 லட்சம் 10 லட்சம் எவன் தூக்கி தரானோ அவன் தான் வந்துட்டு அங்கே என்கிட்டே ஃப்ராங்கா சொல்லியிருக்காரு. அதை ஏன் என்று கேட்டதற்கு நீ யார் என்று என்னிடம் சண்டை போட்டார்கள். காஸ்ட் வைஸ் பார்க்கும் பொழுது உன்னையும் தூக்கிவிட்டு முத்துலட்சுமியை தான் வைப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தேன். 16 லட்சம் கொடுத்தேன், அதில் வரும் வட்டியை தருகிறேன் என்று சொன்னார். அவரிடம் காசு கொடுத்து சரியான வட்டி வரவில்லை. தயவு செய்து எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்து விடுங்கள், நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அவர்கள் கேட்கும் 5 லட்சம் 10 லட்சம் பணத்தை யார் தூக்கி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே பதவி. என்கிட்டயே வெளிப்படையா சொல்லி இருக்கிறார். நீ காசு கொடுத்தால் உனக்கு பதவி, முத்துலட்சுமி பணம் கொடுத்தால் முத்துலட்சுமிக்கு பதவி. அதே போல முத்துலட்சுமி என்னை விட அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறார்கள், அதனால் அவருக்கு பதவி போய்விட்டது. இந்த மாதிரியான நிலை கட்சியில் நிறைய பேருக்கு நடக்கிறது. அதனால் தயவு செய்து இப்பொழுதே ஊழல் கட்சியாக மாற்றி கட்சி பெயரை கெடுக்க வேண்டாம். இப்போது வரைக்கும் கட்சி மேல் மரியாதை இருக்கிறது. உன்னிடத்தில் வேறு ஒரு ஆளை போட்டு விடுவோம், நீ இணை அமைப்பாளராக இரு, அல்லது இதை விட்டுவிட்டு விலகிவிடு, அல்லது வேறு ஏதாவது ஒரு பதவி எடுத்துக்கோ என்கிறார்கள். நான் சொல்லிவிட்டேன், நான் தான் மகளிர் அணியை சேர்ந்த தலைவி என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. என்னுடைய முகமும் தெரிந்துவிட்டது. இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி மாற்றுவீர்கள் என்று கேட்டால் புசி ஆனந்த் அண்ணன் தான் மாற்ற சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் என் ஃபேஸும் ஃபேம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீங்க எப்படி மாத்துவீங்க? இல்ல புசி ஆனந்த் தான் மாத்த சொன்னாரு, அவர் தான் உன் பேரை மாத்த சொன்னாரு. ஆனந்த் அப்படிப்பட்டவர் கிடையாது. அப்படி என்றால் இந்த போஸ்டிங்கில் நான் இருக்கக்கூடாதா? வேலைக்கு போக கூடாதா? பிரெக்னன்ட் லேடியாக இருக்கக்கூடாதா? நல்ல வேலைக்கு போகிறவர்கள் யாரும் தாவேகாவில் இருக்கக்கூடாதா? எதுவுமே இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் தண்டமாக ஒன்றுமில்லாதவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருக்க வேண்டுமா என்று நான் கேட்டேன். இப்படி அந்த பெண் பேசும் வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து விளக்கமளித்த டிவிகே தெற்கு மாவட்ட தலைவர் தங்கபாண்டி, ஷர்மிளா கூறியவை அனைத்தும் போய் கட்சி தலைமைதான் போஸ்டிங் போடுகிறது. இதுவரை யாரையும் தலைமை நியமிக்கவில்லை. நானாக தான் நீங்கள் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளராக இருந்து பணி செய்யுங்கள் என்றேன். அவரும் நிகழ்ச்சி நடத்தி மரக்கன்றுகளை வழங்கினார். அந்த நிகழ்ச்சிக்கு கூட நான் சென்றிருந்தேன். ஷர்மிளாவிடம் எந்த வரவு செலவும் நான் வைக்கவில்லை. தேர்தல் நேரம் என்பதால் யாரோ சிலர் தூண்டுதலின் பேரில் இவர் பொய் குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். நான் எந்த IT தொழிலும் செய்யவில்லை. எனக்கு விவசாய நிலம் உள்ளது, ஓரிரு ஆட்டோக்கள் ஓடுகின்றன. இதிலிருந்து வருமானம் கிடைக்கிறது என்பதால் யாரிடமும் பணம் கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று கூறியுள்ளார். அண்மையில் தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் பதவி விவகாரத்தில் அஜிதா என்ற பெண் நிர்வாகி அதிக அளவில் தூக்க மாத்திரை உட்கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது மற்றொரு சம்பவம் அரங்கேறியிருப்பது தாவேகா தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கையில் மைக் கிடைக்கும் போதெல்லாம் ஊழல் குறித்து பேசும் விஜய் தனது கட்சியில் காசு வாங்கிக் கொண்டு கட்சி போஸ்டிங், MLA சீட்டு என்று தாவேகாவில் நடக்கும் ஊழலை கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்து வருகிறது. வேற வழியே இல்லாமல் அவரும் எல்லாருமே அவரை ரவுடின்னு சொல்லிட்டு ஃபேம் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு பயம்.
பணம் கொடுக்காம போய் எங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நாங்களும் சரி நகை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நகை அடகு வச்சு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை நாங்கள் மாதம் மாதம் கொடுத்துட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹனியா யோகானந்தன் சொல்லிட்டு அவங்க ஐடி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும் என்னையும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. தங்கப்பாண்டி இன்வெஸ்ட் பண்ண, உனக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கும் கொடு அப்படின்னு கேட்டார். நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், என்னடா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா என் கையிலையும் காசு கிடையாது, என்னோடய இடம் மட்டும்தான் இருக்காது, என்னோடய இடத்துனா அவ்வளோ அமௌண்ட் வராது. எங்கள் அம்மா ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவங்க சுயமாக சம்பாரித்து ரொம்ப வேர்வை சிந்தி வாங்கின இடத்த தான் வச்சு நான் 16 லட்சம் நான் கொடுத்தேன். 16 லட்சம் கொடுத்து அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஒரு வட்டி மாதிரி நான் தரேன், அதுலேருந்து எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுன்னு சொன்னார். அவங்கள்ட்ட காசு கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு சரியான ஒரு வட்டி வரல. நான் இவங்களை நம்பி நான் அடகு வச்சு காசு கொடுத்தா அதுக்கு வட்டி கட்டணும்ல, அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் நான் ஏன் நகையை விற்று 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 ஒரு தடவையும் ப்ரூஃபும் இருக்குது, என் இடத்த விற்ற ப்ரூஃபும் இருக்குது, இது வட்டி கட்டின நகையை விற்ற ப்ரூஃபும் இருக்குது. அதை விற்று விற்று ஒரு தடவை வட்டி கட்டி இப்படியே தான் எனக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் என்னால் முடியலை, சூசைட் அட்டன் பண்ணேன். ஆனால் சூசைன்றதை சொல்லிக்கல, ஏன்னா ரொம்ப தெரிஞ்ச டாக்டர்னால அவங்க எங்களை காப்பாற்றிட்டாங்க. அதோட தான் நானும் இப்போவும் இருக்கேன். இதுக்கு மேலேயும் எனக்கு வர வேண்டிய பணம் வரலை. ஏன்னா என்னால் அப்பா எல்லாமே நாங்கள் வளர்ந்துட்டோம். எங்கள் அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான், எங்கள் அம்மாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். எங்கள் அம்மா கமிஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எனக்காக என் ஒருத்திக்காக தான் எங்கள் அம்மா வேறு கல்யாணம் கூட பண்ணாமல் ஒரு பொம்பளையாக இருந்து என்னை எங்கள் அண்ணனையும் வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு நான் இதுவரை நான் எதுவும் செய்யலை. இப்போ இந்த லேண்டு போச்சு அப்படின்னா நான் எங்கள் அம்மா இருக்காங்களோ இல்லையோ நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இதோடு நான் செத்துருவேன். எனக்கு இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படி நான் செத்தாதான் மற்ற குடும்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும்னா நான் இந்த நிமிஷமே சாகிறதுக்கு நான் ரெடி தான். நல்லா நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், இவர் கூட இருந்த பாதி பேர் இப்போ கிடையாது, வேணாண்டா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவர் கூட இருந்த பாதி பேர் இவர் வேணவே வேணான்னு போயிட்டு புதுசாக தான் ஆளுங்களை சேர்க்குறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா காசு இவர் கேட்குற அந்த 5 லட்சம் 10 லட்சம் எவன் தூக்கி தரானோ அவன் தான் வந்துட்டு அங்கே என்கிட்டே ஃப்ராங்காக சொல்லியிருக்காரு, நீ காசு கொடுத்தேன்னா உனக்கு பதவி, முத்துலட்சுமி காசு கொடுத்தா முத்துலட்சுமிக்கு பதவி. இப்போ அதே மாதிரி முத்துலட்சுமி என்னை விட அதிகமாக கொடுத்துருக்கு, அதனால அதுக்கு பதவி போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னை யாரோ வந்துட்டு பர்சனலாக இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடாதுன்னு பர்சனலாக சொல்லியிருக்காங்க. அது என் காதுக்கு வந்துச்சு. ஆனால் யார் சொன்னாங்கன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அரசல் பொரசலாக எனக்கு வந்துருச்சு. பர்த்டே அப்போது என் ஹஸ்பண்டு, அப்புறம் கனிராஜ், அப்புறம் யோகானந்த், இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை பர்த்டேக்கு விஷ் பண்ண வந்தாங்க. அந்த விஷ் பண்ண வந்தப்போ யாரோ ஃபோட்டோ எடுத்து அங்கே போட்டிருக்காங்க சஞ்சய்க்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் ஒரு பொண்ணு என்னை உட்கார வச்சு 10 ஆம்பளைக்கு நடுவில் என்னை உட்கார வச்சு பேசினாங்க. அந்த நிமிஷமே நான் ஏதாவது பண்ணி செத்து போயிருந்தாலோ இல்லை ஏதாவது இதாக இருந்தாலோ கட்சிக்கு கெட்ட பேர். அந்த நிமிஷம் அந்த அளவுக்கு நான் உக்கிட்டேன். ரொம்ப எனக்கு அசிங்கமாக போச்சு. டோரையும் லாக் பண்ணிட்டாங்க, நான் ஓடிடக்கூடாதுன்னு. அப்போ பொண்ணுங்களுக்கே அங்கே சேஃப்டியே இல்லை. அவர்கிட்ட பொண்ணுங்களுக்கே சேஃப்டி இல்லைன்னும் போது எப்படி நீங்கள் வந்துட்டு மற்றவங்கள நம்பி நீங்கள் கட்சிக்குள்ளே அவரை விட்டு நீங்கள் செய்வீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்க. அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெரியும், எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் அவரை வைக்கிறீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டில் தான் அவர் பண்ணுறாருன்ற மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் உங்களை சந்தேகப்படலை, ஆனால் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு தப்பு பண்ணுறாரு. யோகானந்தும் ஹனியாவும் ஐடி ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து நீ இந்த பதவியில் இருக்காத, நாங்கள் வேற ஆளை போட்டுட்டோம், நீ வந்து இணையமைப்பாளராரு, உனக்கு இணையமைப்பாளராரு, இல்லைன்னா இதை விட்டு விலகிடு, இல்லை வேற ஏதாவது ஒரு பதவி எடுத்துக்கோ. நான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு நேம் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் தான் மகளிர் அணின்றது தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் என் ஃபேஸும் ஃபேம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? இல்லை புசியானந்தான் தான் மாற்ற சொன்னார், அவர் தான் உன் பேரை மாற்ற சொன்னார். நிஜமா அவர் தான், அவர் அப்படி சொல்கிற ஆளே கிடையாது, அவர் அப்படி பட்டவரும் கிடையாது. அப்போனா
இது இந்த போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடாதா, ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாரும் ஹெட்டாக இருக்கக்கூடாதா, நல்ல வேலைக்கு போகிறவங்க யாருமே இதுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடாதா, இப்போ இதுக்கு எதுவுமே இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் தண்டமாக ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க மட்டும்தான் இதில் இருக்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன். இதனால எனக்கு கொலை மிரட்டல் வரவோ இல்லை எனக்கு ஏதாவது ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தங்கப்பாண்டி ஏற்கனவே 2-3 பேருக்கு ஸ்கெட்சு போட்டு அவங்கள தூக்குறதுக்கு பிளான் பண்ணி அது ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அது உங்கள் காதுக்கு வந்ததா என்னன்றது எனக்கு தெரியாது. அவங்க பேரை சொல்லவும் நான் விரும்பலை. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொலை விழும் தங்கப்பாண்டி மூலமாக. அதனால் என் உயிருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா, எனக்கோ என் குடும்பத்தாகவோ என்ன சார்ந்தவங்களுக்கு ஏதாவதுன்னா அதுக்கு தங்கப்பாண்டி, ஃபாத்திமா ஹனியா, யோகானந்த் இவங்க தான் காரணம். அப்புறம் சஞ்சய். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.